நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய கலைஞர் உயர் சிகிச்சை மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலாஜி அவர்கள் அவரிடம் சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளியினுடைய புதல்வரால் கத்திக்குத்துக்கு ஆளாகி அவர் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை இன்று காலையில் நான் மருத்துவமனைக்கு வருகை புரிந்து அவரை சிகிச்சை பெற்று வரக்கூடிய டாக்டர் பாலாஜி அவர்களை சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தேன். அவர் நேற்றைய காட்டிலும் இன்று ஓரளவுக்கு குணம் பெற்று இயல்நிலைக்கு திரும்பி வருகிறார். இருந்தாலும் கூட அவர் மீது நேற்று நடந்த தாக்குதல் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரிவில் 2 துறைகளுக்கும் அவரே ரேடியாலஜி அண்ட் மெடிக்கல் ஆன்காலஜி ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் மற்றும் ஆன்காலஜி மருத்துவ 2 துறைகளுக்கும் தலைவராக விளங்கக்கூடியவர். மேலும் அவரை பொறுத்த மட்டிலும் அவர் ஏற்கனவே அயோட்டிக் அனுரிசம், அதாவது மகாதமனியில் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு ஒரு சிகிச்சை பெற்றிருக்கிறார். அதேபோல அயோட்டிக் வால்வு என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான வாழ்வில பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர் மீது நேற்று அவரின் கீழ் சிகிச்சை பெற்று வந்த ஒரு நோயாளியினுடைய மகன் அவரை மிகவும் கொடூரமாக தாக்கியிருக்கிறார். அதாவது அவருடைய அந்த நோயாளிக்கு ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா என்று அழைக்கப்படக்கூடிய லிம்ப் நோட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் அவருக்கு புற்றுநோய். அந்த புற்றுநோயெல்லாம் அது ஸ்லோவா வளரக்கூடியது. இருந்தாலும் கூட அது பல பகுதிகளுக்கு பரவுகின்ற பொழுது அது கொஞ்சம் சிகிச்சை அளிப்பது சிரமம். ஒரு நோயாளிக்கு எல்லாவற்றையும் ஒரு புற்றுநோய் சிகிச்சை நிபுணராலோ இதய சிகிச்சை நிபுணராலோ நரம்பு சிகிச்சை நிபுணராலோ எல்லாவற்றையும் துல்லியமாக மாணவர்களுக்கு விளக்குவது போல விளக்க முடியாது, விளக்கவும் கூடாது. அதாவது அவருக்கு புற்றுநோய் இருப்பது நுரையீரலுக்கு பரவி இருப்பதை டாக்டர் பாலாஜி அவர்கள் சொல்லிவிட்டார் என்று அவர்களுக்கு கோபம் என்று தெரிய வருகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகும் எந்த ஒரு மருத்துவராலும் அந்த நோயாளியுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படைத்தன்மையை முற்றாக மறைக்க முடியாது. ஓரளவுக்கு சொல்லி ஆகணும். முழுமையா சொல்லவிட்டாலும் கூட ஓரளவுக்கு சொல்லி ஆகணும். அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணி ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக டெங்குனால் பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். அப்பொழுது அவருடைய சிவப்பு அணுக்கள் வெறும் 5% அந்த 5 கிராமுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருந்த பிறகு அவருக்கு மீண்டும் சிகிச்சையெல்லாம் அளிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. எனவே இப்போ ஒரு மருத்துவர் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது யாரு எந்த நோயாளிக்கும் தீங்கிழைக்க நினைக்க மாட்டார். ஒரு மருத்துவருக்கும் இன்னொரு மருத்துவருடைய அப்ரோச்சுக்கும் சில வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. there is no absolute prescribed way of treatment. அது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நோயாளிக்கும் வரக்கூடிய நோயினுடைய தன்மைகள் வித்தியாசத்துக்கு தகுந்த போல எங்கு படித்திருந்தாலும் அவர்களுடைய சொந்த இதுதான் சிகிச்சை அளிக்க முடியும். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னா அடிப்படை உரிமை அதை படித்தவர்கள் தான் நல்லா வழக்கறிஞராகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா நீதிபதிகளுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரே மாதிரி அமையறதில்லை. அவங்களுடைய மைண்டும் வித்தியாசமா அமையும். அதே போலதான் டாக்டர்கள் படிக்கக்கூடிய புத்தகம் ஒன்றாக இருந்தாலும் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட வித்தியாசங்கள் சிறு சிறிதா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே அதுல ஒரு டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்காக அவங்க என்ன ஒரு வெளியே எங்கேயோ போன டாக்டர் தவறா சொல்லிட்டாங்க அப்படிங்காக கோவப்பட்டு மருத்துவர்களை தாக்குவதுங்கிறது அந்த ஆட்டிடியூட் அந்த
அந்த மனப்பான்மைகள், அந்த போக்குகள் வந்து பொதுமக்கள் மத்தியில் கண்டிப்பாக மாறணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, வந்து ஒரு மிகச் சிறப்பான மருத்துவமனை, எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய இடம், தங்களுக்கு பாதுகாப்பில்லை, நாங்கள் எப்படி வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும்? இது மாதிரி வந்து நேற்று வந்து அவருக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு கத்திக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் உள்ள போயிருந்தோன்னா கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படிங்கிற இடத்துல போய் வந்து பாதிச்சிருந்ததுன்னா அவருடைய உயிருக்கு நேற்றே பாதிப்பு வந்திருக்கும். இன்னைக்கு ஃபேஷியல் பாலிசி, முகத்தினுடைய ஒரு பகுதி நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால அவருடைய வாய் எழுத்துட்டு இருக்குது. அப்புறம் அது வந்து தோள்பட்டையில் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி அவருக்கு நேற்று அவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன பலன்? இப்படியெல்லாம் வந்து பொதுமக்கள், சிகிச்சை பெறக்கூடியவர்கள் மருத்துவரிடத்தில் இப்படி நடந்து கொள்வதில் என்ன பலன்? இது வந்து எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? அதனால பொதுமக்கள் வந்து ஒரு நோயினுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அந்த யதார்த்த நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகளும் வரணும். அதுவும் வந்து இது அரசாங்க மருத்துவமனை, அவர்கள் வந்து டியூட்டிக்கு கடமைப்பட்டவர்கள் பணி செய்யறாங்க. எல்லா மருத்துவர்களாலையும் உடனடியாக துப்பாக்கி ஏந்திய போலீஸோட ஓபியில் நிற்க முடியாது, வார்டுக்குள் நிற்க முடியாது, ஆபரேஷன் செய்ய முடியாது, நடந்து போக முடியாது, காருக்கு போக முடியாது. எனவே அவர்கள் வந்து 24 மணி நேரம் பாதுகாப்பு படையோடு இருக்க முடியாது. எனவே நோயாளிகளும் பொதுமக்கள் தான் வந்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பாக விலக வேண்டுமே தவிர அவர்களே பாதிப்புக்கு உள்ளாக்கினால் வந்து ஒட்டுமொத்த டாக்டருடைய மனோநிலை, நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரொம்ப போக வேண்டாம், அப்போ வந்து பட்டும் படாமலும் சிகிச்சை அளிப்போங்கிற மனநிலைக்கு வந்துடும். அதனால் பொதுமக்களுடைய ஆட்டிடியூடு மாறணும். இப்பொழுது வந்து இன்று அவர் டாக்டர் பாலாஜிக்கு ஏற்பட்ட பாதிப்பு வந்து அது வந்து எந்த விதத்திலும் ஏற்படவில்லை. இது கண்டனத்துக்குரியது. இருந்தாலும் கூட மருத்துவமனைகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பை வந்து எல்லா மருத்துவமனைகளிலுமே ஏற்பாடு பண்ணா வந்து பங்களாதேஷில் ஒரு பெண்மணி பயிற்சி மருத்துவர் வந்து கற்பழி கொலை செய்யப்பட்டார். அதனால் இப்போ அண்மை காலமாக மருத்துவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவது தடுக்கப்படும். இது வந்து நல்ல ட்ரெண்ட் அல்ல. உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் இந்த மாதிரி வந்து காட்டுமிராண்டித்தனங்கள் நடப்பதில்லை. அது தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் இதெல்லாம் அதிகரித்து வருது. டாக்டர்களை போற்றுறது, அவர்களுக்கு அவங்க வந்து டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுறது. ஆனால் உள்ளூர டாக்டர்கள் மேலே வந்து ஒரு வன்மத்தை வச்சிருக்கிறது போக்குகள் வந்து பொதுமக்கள் மத்தியிலும் மாறணும், எல்லாருடைய மத்தியிலும் மாறணும்.